ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா, இது ஒரு ப்ரோட்டோடைப்பு. இது பார்த்திங்கன்னா என்ன பர்பஸுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போது மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே கூடுமான அளவுக்கு நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்கோம். பட் ஆனால் என்றைக்காவது நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கும்போது சில பேர் மறந்துட்டு போயிடுவாங்க பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஏன்னா லாங் டைமாக அவங்க ஊரில் இல்லை, ஒரு 2-3 நாள் வெக்கேஷன் போகிறாங்க, இல்லை 1 வீக் போகிறாங்க அப்படின்னா, அப்போ திடீர்னு ஞாபகம் இல்லாமல் மறந்துட்டு போயிடுவாங்க ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கும், ஏதாவது அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து வீக் ஆகி அதனால் ஃப்ரிட்ஜு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் டைமு நமக்கு பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிட்ருக்கும். அதாவது வந்து நம்ம பவர் வந்து தேவையில்லாமல் கன்சியூம் ஆகிட்ருக்கும், நம்ம கரண்ட்டு பில்லும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்ருக்கும். 2 விஷயம். ஒன்று ஃப்ரிட்ஜ் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது, இன்னொன்று கரண்ட்டு பில்லு அதிகமாகிட்ருக்கும். ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாதுன்னா எல்லா சமயத்துலையும் இல்லை, ஒரு சில சமயத்தில் நமக்கு தெரியாது, ஒரு பயம் இருக்கும் இல்லையா நமக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து ப்ராஜெக்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரிட்ஜை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் ப்ரோட்டோடைப்பில் டெம்பரவரியாக ப்ரோட்டோடைப்பில் நான் 2 ESP8266 நோட் MCU 12E மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டிரான்ஸ்மிட்டராகவும் இன்னொன்று வந்து ரிசீவராகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயர்லெஸில் பண்ணியிருக்கேன். அது என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நார்மலாக வந்து இப்போ நீங்கள் மொபைலில் வந்துட்டு IoT அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் வந்துட்டு ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்துட்டு நிறைய இருக்குது. நீங்கள் அது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் வைஃபை ரூட்டர் இருக்கணும், அது ஆனில் இருக்கணும், உங்கள் மொபைல் வந்து அதில் லிங்க் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எந்த அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹோம் ஆட்டோமேஷன் அதுவும் அந்த வைஃபை ரூட்டரில் லிங்க்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் ஆல் ஓவர் வேர்ல்டில் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து IoT மெத்தடு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் நான் எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் டெய்லி நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸ் வீட்டில் டிவியோ இல்லை லைட்டோ டெய்லியும் வந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஒரு சோர்ஸை ஒரு டைமாவது யூஸ் பண்ணிவிடுவீங்க, யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அந்த ஒரு சோர்ஸ் கூட நான் அந்த சோர்ஸோட சிக்னலை வந்து நான் அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து இணைச்சிருக்கேன், ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி. இப்போ நான் இதில் வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து நான் அன்றாடம் வீட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், டிவி யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? டெலிவிஷன் யாரும் பார்க்காம இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நம்ம சில பேர் வந்து ஒரு லைட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு அந்த யூஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, இல்லை ஒரு ஃபேன் வந்துட்டு கண்டினியூவாக போடுற மாதிரி இருப்பாங்க. ஏதோ ஒரு லோட் சோர்ஸ் வந்து அங்கே வந்து டெய்லியுமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டிவி எடுத்திருக்கேன். ஸோ இப்போது டிவி பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் வந்து கிச்சனில் வச்சுருப்பாங்க, ஒரு சில வீட்டில் ஹாலிலே வச்சுருப்பாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து, அவங்கவுங்களோட இடத்த பொறுத்து, சரிங்களா? ஸோ வந்து நம்ம இந்த ஒயர் மூலயமா பண்ணணுன்னா, நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற அந்த சோர்ஸ் கூட ஃப்ரிட்ஜை வந்துட்டு இணைக்கணும். அப்படின்னா கண்ட்ரோலில் இணைக்கணும்னா நம்ம ஒயரிங் எடுத்துகிட்டு போகணும். நம்ம யூஸ் பண்ணுற சோர்ஸ் வந்து டிவி வந்து ஹாலில் இருக்கும், ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சனில் இருக்குன்னா, இப்போ நீங்கள் சோர்ஸில் தான் வந்துட்டு ஒரு மாடியூல் இருக்கும், மாடியூல்னால் ஒரு போர்டு இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜில் ஒரு போர்டு இருக்கும். இப்போ 2 போர்டுக்கும் இடையில கம்யூனிகேஷன் நடக்கணும் இல்லையா? அந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு ஒயர் மூலயமாவும் எடுத்துகிட்டு போகலாம். ஒயர் மூலயமா நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் பைப் லேயிங் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஒயரை வந்துட்டு நீங்கள் செவுத்து வழியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிரச்சனைக்காக நீங்கள் வீட்டில் எந்த ஒரு இடத்துலையும் இருக்கிற சோர்ஸ்லேருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒயர்லெஸ்லேயே, அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்டை நான் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் வந்து நீங்கள் டிவியோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சோர்ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற அந்த சோர்ஸ் கூட இணைச்சிடணும். ரிசீவர் மாடியூலை வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜு கூட இணைச்சிடணும். ஜஸ்ட்டு கண்ட்ரோல் மட்டும்தான் நீங்கள் இணைக்க போகிறீங்க. ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேவோட, இப்போது இந்த ரிலேவில் இப்போ நான் ஒரு க்ரீன் கலர் LED இந்த கான்டாக்டில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜோட சப்ளை, ரெஃப்ரிஜரேட்டரோட சப்ளை.
ஸோ இங்கே இருக்கிற மற்ற கான்டாக்ட்டுக்கு மற்ற ஒயரிங்க்கு எதுக்குமே உங்களோட ஃப்ரிட்ஜ் கனெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி உங்கள் டிவியோ இல்லை வேறு எந்த சோர்ஸோ, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து அந்த பவர் சோர்ஸ் நான் டெய்லி நான் யூஸ் பண்ணுறீங்கள, அந்த பவர் சோர்ஸ்லேருந்து நான் எடுத்து அந்த ஏசி சோர்ஸை வந்து ஒரு ஆப்டோ கப்ளர் ஐசோலேஷன் மூலிமா நான் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் மாடியூலுக்கு ஃபீட் பண்ணியிருக்கேன். அதாவது ஏசி சென்சிங் கொடுத்துருக்கேன் இதில். ஸோ ஏசி சோர்ஸ் வந்த உடனே மாடியூல் என்ன பண்ணும், நார்மலாகவே உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து அந்த டைமில் ஆக்டிவிட்டி ரிசீவ்டு ஃப்ரிட்ஜ் ஆனுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் எப்போ வந்துட்டு அந்த சோர்ஸ் ஆஃப் பண்ணுறீங்களோ, இல்லை வந்துட்டு நான் இதில் ஒரு ரீசெட் புஷ் பட்டனும் கொடுத்துருக்கேன். இந்த புஷ் பட்டன் எதுக்காகனா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தும் கூட அந்த சோர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலை 12 மணி நேரத்துக்குள்ளேயோ, இல்லை வந்து நான் மினிமம் வந்து ஒரு 12 மணி நேரம் டார்கெட் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம நைட் நேரத்தில் நம்ம அந்த சோர்ஸை யூஸ் பண்ண முடியாது இல்லையா, நம்ம எல்லோரும் தூங்க போயிடுவோம். ஸோ காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த சோர்ஸ்னால் ஏதோ டிவியோ இல்லை லைட்டோ ஆஃப் பண்ணால் கூட திரும்ப காலையில் 8 மணிக்கு தான் நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் 11 மணி நேரம் டைம் இருக்குது. 11 மணி நேரத்தில் நீங்கள் இந்த சோர்ஸை யூஸ் பண்ணலை, இது வரைக்குமே வந்து ஃப்ரிட்ஜ் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் திரும்ப 9 மணிலேருந்து 9 மணிக்கு சோர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஆனில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த 9 மணிக்கு மேலே டெய்லி யூஸ் பண்ணுற சோர்ஸை உபயோகப்படுத்தலை, ஆன் பண்ணலை அப்படின்னா ஃப்ரிட்ஜு ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ப்ராஜெக்ட். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதான்னு தெரியல. அதாவது நம்ம வந்துட்டு இந்த மேனுவலாக ஆஃப் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்துட்டு மொபைல் மூலயமா ஆஃப் பண்ணுற மாதிரியோலாம் நான் அதை கொடுக்கல. அதுவே ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே வந்துட்டு உங்களோட ப்ரெசன்ஸு, அதாவது வந்து நீங்கள் அங்கே இல்லை, வீட்டில் இல்லைன்னா அதுவே அந்த ஒரு 12 ஹவருக்கு அப்புறம் தானாகவே வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் வந்துட்டு 12 ஹவருக்கும் வச்சுக்கலாம், இல்லை 6 ஹவருக்கும் வச்சுக்கலாம், இல்லை 24 ஹவருக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நம்ம என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு இப்போ டெம்பரவரியாக இந்த கோடில் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். 1 மினிட் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி ரைட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் மாடலில் C++ ப்ரோக்ராமிங்கில் தான் நம்ம ரைட் பண்ணணும் இந்த லாஜிக்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ வாங்க நான் இப்போ இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ரிசீவரோட பவர் ஆன் பண்ணுவோம். இதை வந்து நான் வந்து ஒரு 5 வோல்ட் அடாப்டர் மூலயமா ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம டிரான்ஸ்மிட்டரோட பவர் ஆன் பண்ணுவோம். இதை வந்து நான் ஒரு பெஞ்ச் பவர் சப்ளை மூலயமா நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது டிரான்ஸ்மிட்டர் ஆன் ஆகிடுச்சு, ரிசீவரும் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சீரியல் மானிட்டரில் என்ன ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்குங்கிறத. இப்போ பாருங்கள், நோ ஆக்டிவிட்டி, ஃப்ரிட்ஜு வந்து ஆஃபில் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சோர்ஸுமே இனிஷியலாக யூஸ் பண்ணலை. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் உங்கள் டிவியோ இல்லை ஏதோ ஒரு லைட்டிங் சோர்ஸ்னு வச்சுங்க. இதை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது என்ன நடக்குதுங்க பாருங்கள். ஆன் பண்ணோடனே டிரான்ஸ்மிட்டர் மாடியூலில் ஸ்டேட்டஸ் எல்இடி க்ரீனு ஒர்க் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ், இந்த க்ரீன் எல்இடி தான் ஃப்ரிட்ஜு இல்லை ஏதோ ஒரு அப்ளையன்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு ப்ரோட்டோடைப்புங்கனால நான் உங்களுக்கு வந்துட்டு லோ ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹை அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணும்போது அப் டு 16 to 30 ஆம்பியர் ரிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் அதை வந்துட்டு சர்க்யூட் மாற்றணும். இப்போதைக்கு நான் டெம்பரவரியாக இது ஒரு டெஸ்டிங் பர்பஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இதில் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். இது வந்து டிரான்ஸ்மிட்டர் மாடியூல். இந்த டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் வந்து நீங்கள் வந்து டிவியோ இல்லை ஏதோ ஒரு சோர்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களா, அந்த சோர்ஸோடு இது வந்து லிங்க் ஆகிரும். இது வந்து ஏசி சைடு லைனு. இந்த ஏசி சைடு லைன் தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இது வந்து டிவியோட சாக்கெட்லேயும் நீங்கள் இணைச்சிக்கலாம், இல்லை லைட்டோட சாக்கெட்லேயும் இணைச்சிக்கலாம். எப்போதுமே இணைச்சிருக்கணும் அது. இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன காம்பனண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் எல்இடி இருக்கு இல்லையா, இது வந்து ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் சைடோட சிக்னல் வந்துட்டு, அதாவது வந்து டிரான்ஸ்மிட்டர் மாடியூல் வந்து ஆனில் இருக்கானுங்கிற ஸ்டேட்டஸ் பார்க்குற எல்இடி. இந்த ரெட்டு பிளிங்க் ஆகிறது வந்து வைஃபை சிக்னல் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் ஸ்டேட்டஸ் காமிக்கிற எல்இடி.
அப்புறம் இதில் ஒரு புஷ் பட்டன் வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அந்த வித்தின் டைம் லிமிட்டில் நீங்கள் வந்துட்டு அந்த பொருளை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலை அப்படின்னா, அப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். இப்போ நீங்கள் மேனுவலாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டிவியையோ இல்லை லைட்டையோ போய் ஆன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும், ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகிடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிசீவர் மாடியூலு. ரிசீவர் மாடியூலில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். பஸர் எதுக்குன்னா, ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு காதால் கேட்கறதுக்காக நமக்கு வந்துட்டு பஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு எல்லோ கலர் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா வந்துட்டு உங்களோட ஃப்ரிட்ஜ் வந்து ரன் கண்டிஷனில் இருக்குது, ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆன் கண்டிஷனுக்கு பார்க்குறதுக்காகவும், இந்த பஸரை வந்து ஆஃப் கண்டிஷனில் போயிட்டுன்னு கேட்குறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிலே யூஸ் பண்ணி இதான் வந்து அவுட்புட் ரிலே. இதை வந்து உங்களோட ஃப்ரிட்ஜை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறது. இப்போ நான் இதுக்கு ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக இங்கே ஒரு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கேன். எல்இடி தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுன்னு வந்து நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் ஆனில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த சோர்ஸை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் எல்இடி ஸ்டேபிளாக இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஆனில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நான் கோட் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த சோர்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் திரும்ப ஆன் பண்ணலைன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் ஆனதுமே ஃப்ரிட்ஜை வந்து அதை ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போது நீங்கள் அந்த சோர்ஸை வந்துட்டு வீட்டில் திரும்பவும் யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிக்கலாம். பஸர் கட் ஆஃப் ஆகிடும், ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகிடுச்சு. கைஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த சோர்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஆக்டிவிட்டி ரிசீவ் சீரியல் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்டிவிட்டி ரிசீவ்டு ஃப்ரிட்ஜ் ஆனில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த 1 மினிட்ஸ் நான் வந்து கோடில் ரைட் பண்ணியிருக்கேன். அந்த 1 மினிட் முடிஞ்ச உடனே இந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆனதும் நான் உங்களுக்கு சீரியல் மானிட்டர் காமிக்கலாம். இல்லை மெசேஜ் வந்துடும் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் ஆஃப்னு, ஆக்டிவிட்டி நாட் ரிசீவ்டு, ஃப்ரிட்ஜ் ஆஃப்னு வந்துடும். அதையும் நீங்கள் அதில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், மெசேஜ் பாருங்கள், நோ ஆக்டிவிட்டி. அதாவது வந்துட்டு பர்சன் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணலை, அதனால் ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், புஷ் பட்டனையோ இல்லை டிவியையோ நான் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆக்டிவிட்டி ரிசீவ்டு வந்துடுச்சு, ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படி சப்போஸ் ஃப்ரிட்ஜ் டிவியவோ இல்லை வந்துட்டு ரைட்டு எதுலையோ லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த புஷ் பட்டனை கிளிக் பண்ணால் கூட ஃப்ரிட்ஜ் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் கைஸ் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் அண்டு ஒர்க்கிங் ஆப்ரேஷன். கைஸ், அப்புறம் எதுக்கு இந்த மாடியூல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் டைரெக்டாக டைமரை யூஸ் பண்ணி நான் அப்ளையன்ஸுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டைமரை நீங்கள் அப்பப்போ மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைமு நீங்கள் எப்போ வெளியில் போகிறீங்க அப்படிங்கிறது டைமருக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் டைமரை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமர் பாட்டில் கரெக்டாக அந்த பீரியடுக்குள்ளே ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படிங்கிறது அந்த டைமருக்கு தெரியாது. ஸோ அது எப்போதுமே நீங்கள் செட் பண்ண அந்த டைமுக்குள்ளே ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். இல்லை, அது பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு சில இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, இப்போது நீங்கள் ஆர்டிசி மாடியூல் நான் இதில் லிங்க் பண்ணலை. ஆர்டிசி மாடியூல்னால் ரியல் டைம் கிளாக்கு. இப்போ நீங்கள் பவர் கட் ஆகுது, ஒரு 12 ஹவர்ஸுக்குள்ளே அடிக்கடி பவர் கட் ஆகுது அப்படின்னா அந்த டைமர் வந்துட்டு ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரீசெட் ஆனிச்சுன்னா அப்போது ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிற டைமிங் வந்து டிலே ஆகும். இப்போது 12 ஹவருக்கு முடிய போகிற கட்டத்தில் வந்துட்டு பவர் கட் ஆஃப் ஆகுதுன்னா அப்போது என்ன ஆகும், இந்த மாடியூல் இன்சைடில் இருக்கிற இந்த டைமர் வந்து ரீசெட் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்டிங்கில் 0லேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து மறுபடியும் 12 ஹவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நான் வந்து சரி பண்ணுறதுக்கு நான் ஆர்டிசி மாடியூல் வந்துட்டு இதில் லிங்க் பண்ணலான்னு இருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதில். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி யூஸ் பண்ணுறனால, இந்த பட்டன் செல் யூஸ் பண்ணுறதுனால ரியல் டைம் அதில் இருக்கிற ஆசிலேட்டர் மூலிமா அதில் எனி டைம் எப்போதுமே வந்துட்டு அந்த டைமிங் கவுண்டிங் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈவன் பவர் கட் ஆனாலுமே ஆர்டிசி மாடியூல்லேருந்து உங்களுக்கு டைமிங் வந்துட்டு அக்யூரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு அவுட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு வந்துட்டு கமர்ஷியலாக நான் அதை வந்துட்டு பில்ட் பண்ணி தரேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அண்டர் டெஸ்டிங்கில் வைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து ஒயர்லெஸ் வாட்டர் டேங்க் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எது வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட சஜஷன்ஸ் அண்டு கமெண்ட்ஸை வந்துட்டு எனக்கு தெரிவிங்க. தேங்க்யூ.